தலைப்பு: கார்த்திகேயனின் வானவில் புயல். டச் பகுதி உட்வர். கதை: பழம்பெரும் தமிழ்நாடு குங்கும மண் மணக்கும் ஒரு மலை கிராமம் சின்னவேலி. அங்கு இருந்தது ஒரு பரம பக்தி மிக்க முருகன் கோவில். அந்த கோவிலின் பெயர் வானவிழி சுப்பிரமணியர் ஆலயம். இந்த ஆலயத்தின் முக்கிய வரலாறு: முருகன் ஒருமுறை வானவிலில் புயலாக வந்து பக்தர்களை காத்ததாக சொல்வார்கள். முக்கிய பாத்திரம்: வெண்ணிலா, ஒரு சிறுமி, வயது 12, புத்திசாலி, ஆனால் நம்பிக்கையில் சோர்ந்து போனவள். பெற்றோர் இருவரும் ஒரு விபத்தில் இறந்துவிட்டனர். மாமா மாமி இவரை வளர்த்து வருகின்றனர். ஆனாலும் குழந்தையின் உள்ளம் சோகத்தில் மூழ்கியிருந்தது. அவள் ஒவ்வொரு இரவும் ஆலயத்துக்கு சென்று கார்த்திகேயனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாள். சாமி, ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறீர்கள்? அந்த இரவில் நெடுந்தூர முகில்கள் சூழ்ந்த வானம். ஆலயத்தில் தீபம் கொஞ்சம் திகைப்பாக பிரகாசித்து வந்தது. வெண்ணிலா கண் விழித்தபோது ஒரு வானவெளியிலிருந்து புயல் போல ஒளிச்சுடர் மின்னியது. அந்த ஒளியில் தோன்றியது கார்த்திகேயனின் உருவம். அவர் மென்மையாக பேசினார். வெண்ணிலா, துன்பம் வரும், ஆனால் அது நம்மை உயரச் செய்யவே வருகிறது. உன் வாழ்க்கையின் ஒரு புதிய பக்கம் இன்று திறக்கப்படும். திடீரென ஆலயத்தின் பின்புறம் இருக்கும் நிலத்தில் ஒரு விசித்திர ஒலி கேட்டது. நிலம் பிளந்தது போல. மக்கள் ஓடி வந்து பார்த்தனர். மண்ணின் உள்ளே ஒரு பழைய வாள் தோன்றியது. அதன் மீது எழுதியிருந்தது: வேல் போல நிமிரும் வீரமே இங்கு பிறக்கின்றது. வெண்ணிலா அதை நோக்கி நடந்தாள். அந்த வேளையில் வானம் முழுக்க புயலுடன் வானவில்கள் தோன்றின. அது முருகன் தனது சக்தியை இந்த மண்ணில் பிறக்கச் செய்கிறார் என்ற சின்னமாக இருந்தது. தொடரும். பகுதி 2. வெண்ணிலா மற்றும் அந்த வேலின் மர்மம் என்ன? புயலாக வரும் கார்த்திகேயனின் அருள் யாரை காக்கப் போகிறது? வீரத்தின் எழுச்சி எங்கே? பகுதி 2 எழுதலாமா? அல்லது இதற்கான குறும்பட யூடியூப் ஸ்கிரிப்ட் வடிவம் வேண்டுமா?